வெல்கம் டு விலாக்ஸ். ரீசெண்டாக என்னோடய ஃபீல்டில் அடிக்கடி வந்த படம் எக்கோ. இந்த படம் 1970s நடக்கிற மாதிரி ஒரு டைம் லைனில் காமிச்சிருக்காங்க. 1970s ஒரு பீரியட் ஃபில்ம் மாதிரி இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் கன்வே ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு பாட்டி, அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பையன். என்னதான் அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பையன் இருந்தாலும் இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பாடி கார்டு இருக்காங்க. நாயின்னு சொன்னால் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக் பயங்கரமாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருக்கும். படத்தில் இருக்க சில்னஸும் ப்ரீஸும் நமக்கே ஃபீல் ஆகிற அளவுக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸஸாக இருக்கிறதுனால படம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்லோ போர்னிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அண்ட் இதோட கிளைமேக்ஸ் ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்குறப்போ நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே நோட் பண்ணிட்டே வந்தால் இதனால தான் அது நடக்குதோ, அதனால தான் இது நடக்குதோன்னு உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரப்போ தெரியும். இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் யாருமே இவங்க யார், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்லாமல் படம் போகிற ஃப்ளோலேயே இவங்க யார், என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. படத்தில் பியூஸ்னு ஒரு கேரக்டர் வர்றாரு, மெயின் கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. குரியச்சன் அப்படிங்கிறத தேடி தான் இந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ குரியச்சன் என்ன ஆனார், அந்த பாட்டி யார், அந்த பியூஸ் என்ன ஆனால், போலீஸ்லாம் அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த டாக்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, டாக்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் ரீசெண்டாக வந்ததுலேயே மலையாளத்தில் ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னா இந்த படம் தான். சம்டைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் போத் லுக் லைக் சேம். படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும். படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவி சஜஷன்ஸ்க்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.